ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருச்சி மாம் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்ல நல்ல வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ திருச்சியிலேருந்து நம்ம திருப்பதிக்கு போகக்கூடிய ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஹோம் டூருமே இதிலே வந்துடும், எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. திருப்பதிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து ஒரு காலையில் ஒரு 6 மணி போல் கிளம்பி போனோம். அங்கே போய் சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ குழந்தைங்க எல்லாமே காலைல ரெடி பண்ணிவிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் தான் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஏன்னா அங்கே போய் மொட்டை அடிக்கிறனால பிள்ளைங்களை வந்து காலைல குளிப்பாட்டல, சும்மா பால் மட்டும் கொடுத்துட்டு கிளம்பி போயாச்சு. போயிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கங்கே சாப்பிட்டுக்கிறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படியே போயாச்சு. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு தம்பிங்க போஸ் கொடுத்துட்டே வராங்க. பட் அவங்களுக்குமே ரொம்ப போர் அடிச்சிச்சு. 6 மணி நேரம் ஒரே காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் தான். அங்கே போகிறது, முன்னாடி வர்றது, பின்னாடி வர்றது, அதுக்கப்புறம் திடீர்னு வாமிட் வருதுன்னு சொல்லி நிப்பாட்டுறது அப்படின்னு தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம திருச்சியிலேருந்து நம்ம முன்னாடி போகிறப்ப பார்த்தீங்கன்னா திருப்பதிக்குள்ளே வந்து ஊருக்குள்ளே போயிட்டு தான் நம்ம வந்து திருமலை மேலே போவோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூப்பராக நம்ம எங்கள் வெளியூர்லேருந்து வரவங்க எல்லாருமே மேலே ஒரு பாலம் போட்டிருக்காங்க. அதில் நம்ம போயிட்டோன்னா நேராக திருமலைக்கு அந்த பைபாஸ் கொண்டு போய் விட்டுருங்க. ஸோ ஊருக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ டிராஃபிக் இருக்காது. அதுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம எப்படி போனோம் அப்படின்னா நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டு தான் போகிறோம். அதனால் வந்துட்டு அதே மாதிரி அகாமடேஷன்லாம் அங்கே கிடையாது. நம்ம கீழே தான் வந்து ஒரு வீடு மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடை வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம திருமலைக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோங்கிறப்போ டிக்கெட்டையும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த யாருக்கு டிக்கெட் போட்டிருக்கீங்களோ அவங்களோட ஆதார் அட்டை எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து காரில் வந்துட்டுருப்போம், நம்மளோட எல்லா என்னென்ன பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கோமோ எல்லாத்தையுமே ஸ்கேன் எடுப்பாங்க. நம்மளையும் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நிறையா பிளாஸ்டிக் ஐட்டம் கொண்டு போகக்கூடாது. வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருந்தால் ஓகே, காலி வாட்டர் பாட்டில், காலி ஜூஸ் பாட்டில்லாம் இருந்துச்சுன்னா டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே வாங்க, இல்லைனா அது எல்லாத்தையுமே வாங்கி போட்டுருவாங்க. ஸோ ஜென்ஸோட பேக்கெட்டில் ஒரு சின்ன தைலம் வச்சுருந்தா கூட எடுத்து போட்டுருவாங்க. கேர்ள்ஸை கவனிக்கிறத விட ஜென்ஸோட பேக்கெட்டில் ரொம்பவே பார்த்துப்பாங்க. ஸோ எது இருந்தாலும் சரி, பேக்கெட்டில் தேவையில்லாத எந்த பொருளும் வச்சுக்காதீங்க. ஸோ வண்டி சாவி வச்சுக்கலாம், அவ்வளோதான். பர்ஸ் வச்சுக்கலாம், மொபைல் அவ்வளோதான். அந்த மொபைலை கூட நம்ம அங்கே போனதுக்கப்புறம் நம்ம சப்மிட் பண்ணிடணும். இங்கேருந்து போகிறப்ப அந்த இடத்துல செக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏறுறப்போ நம்மளுக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டில் டைமிங் கொடுப்பாங்க. எத்தனை மணிக்கு இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கே எத்தனை மணிக்கு போய் சேரணும்னு ஒரு டைமிங் இருக்கும். அந்த டைமிங்குள்ளேயும் போயிடக்கூடாது. அதுக்கு மேலே ஆனால் பரவாயில்ல, அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஃபாஸ்ட் டிரைவிங்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கொடுத்துருக்க டைம்லேருந்து முன்ன பின்ன போங்க, பட் அந்த டைமுக்கு உள்ளே போயிடாதீங்க. அப்போனா இந்த ஒன் வேல இந்த காட்டில் நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு டிக்கெட் வாங்கணுன்னு எத்தனை மணிக்குள்ளே நீங்கள் போகணுங்கிறது போட்டிருக்குள்ளே அதை பார்த்துட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிங்க. இதுலேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் இதே மாதிரி தான், ஒன் வே தான். ஸோ பயப்படாமல் போகலாம். 2 வே தான், ஆப்போசிட்டில் வண்டி வரும்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும். இது வந்து ஒன் வே தான். அதனால் இந்த முன்னாடி போகிற மாதிரி வந்து கட் பண்ணி போகிறது, கொஞ்சம் முன்னாடி போகிறது அந்த மாதிரிலாம் வேணாம். நீங்கள் சாஃப்ட் ட்ரைவ் பண்ணிட்டு போனாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டிரைவருங்க வந்து ரோட்டை மட்டும் பார்த்துட்டு போங்க. ஸோ கூட உட்காந்துருக்கவங்க நல்லா சுற்றி பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், லொக்கேஷன் செம்மையாக இருக்கும். 2 சைடும் மரம், அப்புறம் நிறைய அனிமல்ஸ் போகிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான அனிமல்ஸ். நம்ம ஊர் மங்கி எப்படி இருக்குது, அந்த ஊர் மங்கி எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு பாருங்க. அவங்கள பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இந்த மங்கி வந்து அவ்வளோ ஒரு அக்ரெசிவாக வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே காரை போட்டு கார் பக்கத்துலேயே தேவசானம் 3ன்னு நம்பர் இருந்தது. அந்த இடத்துல மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நாங்கள் வரிசையில் போக ஆரம்பிச்சிட்டோம். கூட்டம்னா கூட்டம், அம்புட்டு கூட்டங்க. ஆனாலுமே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போகிறவங்க 3 மணி நேரம் தாங்க டைம். அதாவது நம்ம மொபைல்லாம் சப்மிட் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைம்லேருந்து 3 மணி நேரத்தில் நீங்கள் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம போனது வந்து அமாவாசை வேறு, அதுவும் தை அமாவாசைனா ரொம்ப விசேஷம் இல்லைங்களா. அன்னைக்கு சரியான கூட்டம். அதே மாதிரி நீங்கள் கீழே 12 மணி வரைக்கும் தான் கீழே போக முடியும். பஸ்ஸுமே லாஸ்ட்டு பஸ்ஸு 12 மணி வரைக்கும் தான். அதுக்கு கீழே அதுக்கப்புறம் போக முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே போகணுன்னு நினச்சிங்கன்னா 3 மணிக்கு தான் நீங்கள் கீழே போக முடியும். மேலே வரதுனாலும் சரி 3 மணிக்கு மேலே தான் நீங்கள் மேலே வர முடியும். கீழே வந்து அங்கேயும் லாக் பண்ணிடுவாங்க, மேலே போக முடியாது. ஸோ நான் சொன்ன ஒரு வீடு இது தாங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம ஒரு ரூம், ஒரு லார்ஜோ ஒரு ரெசிடென்சியில் ஒரு ரூம் போட்டிருந்தா கூட இவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. ஸோ இது வீடு தான், ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ரீட்டில் வீடு தான். இது வந்து அலமேல் மங்கைபுரம் கோயிலுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் அடுத்த நாள் போகணும் இல்லைங்களா. அதனால் அந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு ரெசிடென்சி பார்த்துக்கிட்டோம். இது வந்து ஆல்ஃபா ரெசிடென்சின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள்.
இந்த இந்த வீட்டோட அட்ரஸ் நான் உங்களுக்கு வந்து அட்ரஸும் ஃபோன் நம்பராவது நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து அவ்வளோ க்ளீனாக இருந்தது. நம்ம தான் அந்தளவுக்கு க்ளீனாகவும் வச்சுக்கணும். நம்மளோட முடியெல்லாம் இருந்துச்சுன்னா கூட்டி டஸ்ட்பினில் போட்டுட்டு காலையில் குப்பைக்காரங்க வருவாங்க, அவங்கக்கிட்ட அந்த கவரை எடுத்து கொடுத்துடணும். ஸோ நம்ம எல்லா பாத்திரத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு வந்துடணும். நீங்கள் சமைச்சிக்கலாம், டீ போட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு ஹாட் வாட்டர் வச்சுக்கலாம். ஸோ மினரல் வாட்டர் தான் வருது. உங்களுக்கு தேவையான தண்ணியுமே நீங்கள் இங்கே பிடிச்சிக்கலாம். உங்களோட வாட்டர் பாட்டிலில் நீங்கள் அடுத்து ட்ராவல் பண்ண போகிறீங்க இல்லையா, அதுக்கான தண்ணி பிடிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப க்ளீனாக இருந்தது. நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரவங்க இப்போ ஃபீலிங் பாட்டில்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஃபீடிங் பாட்டில்லாம் அதெல்லாம் இங்கே வாஷ் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு நெஸ்டமெல்லாம் கலக்கி கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கரண்ட் அடுப்பும் இருக்குது, அதே மாதிரி கேட்டிலும் இருக்குது. நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஸோ பிளாக் காஃபி குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எல்லா திங்ஸுமே இங்கே இருந்தது. அதனால் எனக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லை, ரொம்ப க்ளீனாக இருந்தது, அஃபர்டபுளாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் போட்டிருக்காங்க. ஸோ நைட்டு வந்து இட்லி வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு இங்கே தான் சாப்பிட்டோம். பட் இங்கே சாப்பாடு வந்துலாம் அவ்வளோக்கு நல்லா இருக்காதுங்க. நீங்கள் மேக்ஸிமம் தோசை சாப்பிட்டுக்கோங்க, அதுதான் நல்லது. இட்லி நல்லாயிருக்கும், பட் அது கூட வந்து கேவலமான ஒரு சட்னி தான் தருவாங்க. இந்த ஊரில் வந்து நம்ம ஊர் மாதிரி எங்கேயுமே சாப்பாடு வராதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து உப்பு காரம் இது மட்டும் நிறைய போட்டிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா அத்தை தங்கியிருந்த ரூமு. அத்தையும் தம்பிங்களும் இங்கே தங்கிட்டாங்க. இந்த ரூமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கேயுமே வந்து ஏசி, அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கபோர்டு எல்லாமே இருந்தது. பட் நம்ம பனி சீசனில் தான் போயிருக்கோன்றனால ஏசிலாம் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு இப்போ கொஞ்சம் கண்ணாடியில் வீடியோ எடுக்க பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால நான் எடுத்து வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீட்டோட வாடகை வந்து பார்த்திங்கன்னா 2800 ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு தம்ப்லைனில் வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. கிச்சனு, டபுள் பெட்ரூமு, ஹாலு, அந்த எனக்கு பிடிச்சதே வந்து ஒரு சீக்ரெட்டான சாவி வைக்கிற இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் லாஸ்ட்டில் அது கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களுமே வந்து ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக தான். ஸோ இது வந்து நாங்கள் இருந்த பெட்ரூமு. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. டாய்லெட் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருந்தது. ரெண்டுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான். எக்ஸ்ட்ரா கபோர்டில் வந்து நம்மளுக்கு தலைவாணியாக இருக்கட்டும், பெட்ஷீட் எல்லாமே இருந்தது. வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம தங்க போகிறது ஒரு நாள் நைட்டு தான். நைட்டு 10 மணிக்கு வந்தோம். காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டோம். அலமேல் மங்கையபுரம் கோயிலுக்கு போகணும் இல்லைங்களா, அங்கே கிளம்பி நாங்கள் போயிட்டோம். ஸோ வந்து கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா அதோட அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு சேஃப்டியாக இருக்க முடிஞ்சுது. இது எல்லாமே வந்து கபோர்டு, கதவு மேலே செஞ்சிருந்த எல்லா விஷயங்களும் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கதவில் செஞ்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கே ஒரு வீடு கட்டுறோம் ஐடியா இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம ஐடியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ கதவே பார்த்தீங்களா, டாப்பாலாம் நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா அந்தளவுக்கு கதவு வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ கதவு மேலேயும் ஒரு பூட்டு வந்துடுது, வெளியவும் இந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துட்றாங்க. நம்ம ஊரில் கேட்டு போடுவோம், அதுக்கு பதிலாக மரத்தால் கதவுலேயே இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அதில் வந்து கொசுக்கு நெட்டு போட்டிருக்காங்க. பட் இந்த ஊரில் சரியான கொசுங்க. அதே மாதிரி இந்த சீசன் ரொம்ப பனியாக இருக்குது. இன்னுமே வந்து மேகமூட்டமெல்லாம் வந்து நாங்கள் ஒரு 11 மணிக்கு வரைக்கும் நாங்கள் மழையை பார்த்தோம். மேகமூட்டம்லாம் போகவே இல்லை, அவ்வளோ பனி இருந்தது. என்ன அப்படின்னா இதுதாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ரூமில் வந்து ஓன் சர்வீஸ் தான். யாரும் நம்ம கதவத்தெல்லாம் திறந்து விட மாட்டாங்க. நம்ம ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எதுவுமே கேட்க முடியாது. ஆனால் வீட்டுக்கு வெளியே மளிகை கடை இருக்குது, உள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது. ஸோ நம்மளே போய் வாங்கிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பரை போட்டிங்கன்னா இது வந்து திறக்கும். அதுலேருந்து நம்ம சாவியை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு போகிறப்பையும் அந்த நம்பரை போட்டுட்டு லாக் பண்ணி வச்சுட்டா தான் மறுபடியும் இதை திறக்க முடியாதுங்க. இது சூப்பராக இருக்குல்ல. நம்ம சாவியை பக்கம் வீட்டில் அக்கம் வீட்டிலலாம் கொடுத்துட்டு வரத்துக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நம்ம வீட்லேயும் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ வீடுமே பிடிச்சிருந்துச்சி. இதுதான் நம்ம நார்மலாக நம்ம ஒரு வீட்டில் தங்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி மேல் வீட்டில் குடியும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். அலமேல் மங்கை சாமி வந்து அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் தாங்க. இங்கே அவ்வளோக்கு கும்பல் இல்லை. திருப்பதியில் நைட்டு இருந்த கும்பல் அடுத்த நாள் காலையில் அம்மா கோவிலில் இல்லை. அங்கேயும் நல்ல தரிசனம், நல்ல சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஒருத்தவங்களுக்கு சளி, ஒருத்தவங்களுக்கு பல்வலி, அந்த மாதிரி தான். எனக்குமே வந்து முடியலை ரொம்ப. ஆனாலும் வந்து ரொம்ப தள்ளிகிட்டே போயிருந்துகிட்டே இருந்துச்சு. சரி டிக்கெட் போட்டாச்சு, கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டு வந்துட்டோம். வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு கொரியர் வந்துச்சுன்னு சொல்லி பக்கத்து வீட்டு அக்கா கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது எங்கன்னா இவங்க எந்த ஊருன்னு மட்டும் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. எனக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க.
சொல்லியிருந்தப்ப இந்த மாதிரி எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னப்போ, அக்கா ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த அரிசி சாப்பிடுங்க. இப்போ எனக்கு குழந்தை பிறந்து நான் இந்த அரிசி தான் சாப்பிட்றேன். எனக்கு துளி கூட இடுப்பு வலி இல்லைக்கா. எனக்கு உடம்புமே நல்லா வெயிட் குறைஞ்சிருக்கு. என் வீட்டுக்காருக்கு மூச்சு வாங்குற பிரச்சனைலாம் இருந்துச்சு, டைஜஷன் பிரச்சனைலாம் இருந்துச்சுக்கா. இதை தான் கொடுத்தோம் அப்படின்னாங்க. ஸோ இது வந்து கருப்பு கவுனி அரிசி. நம்ம வாங்கக்கூடிய அரிசி வந்து கழுவுனா சாயம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் சாம்பிள் அனுப்புகிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் மற்ற நல்ல கடையில் கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொஞ்சம் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ இவ்வளோ நேரம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நல்ல நல்ல வீடியோஸ் வருதுங்க. உங்களோட லைஃபுக்கு, நம்மளோட ஹெல்த் வெல்த்துக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.